ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சன்னா கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க பொருளெல்லாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா வதக்குவாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சமாக தேங்காவும் சேர்த்து நல்லா வதக்குவாங்க. ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்குவாங்க. நம்ம ஏற்கனவே வதக்கி வச்ச வெங்காயத்தை இது கூடவே சேர்த்து வதக்குவாங்க. குழம்புக்கு தேவையான மிளகாய் தூளை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி பவுட்ரு பண்ணிக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் இந்த மசாலாவையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ குழம்பு வைக்க ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நம்ம ஊற வச்சுருக்க சன்னாவே சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஊற்றி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 5லேருந்து 7 விசில் விட்டு எடுத்திங்கன்னா டேஸ்டியான சன்னா கிரேவி ரெடி. கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.